ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும். இது ஒரு பெரிய செய்தி, ஆனாலும் அதனுடைய கருப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கடைசி வார்த்தை சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவ ராஜ்யத்திற்கு ஏற்றவன் அல்ல. கலப்பையில் கை வைத்து, அதாவது அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு, வசனம் சொல்லுகிறது கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன், அதாவது உலகத்திற்கு திரும்பி போகிறவன். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மகத்தான காரியங்கள் பார்க்கிறார். God expect great things from you and me. உன் மூலமாயும் என் மூலமாயும் அவர் மகத்தான காரியங்களை செய்ய விரும்புகிறார். பல நேரங்களிலே தேவனை மகிழ்ச்சியாக்க வேண்டிய நாம் அவரை ஏமாற்றி விடுகிறோம். நம் மூலமாக மகிழ வேண்டிய அவர் நம் மூலமாக துக்கப்படுகிறார். அவருடைய செய்திதான் இந்த நாளிலே வாட் he puts up with, அதாவது நம்முடைய வாழ்வில் அவர் நம்மை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய விரும்புகிறார். இந்த முதல் குறிப்பை கவனியுங்கள். உங்களை குறித்த, என்னை குறித்த ஒரு மிகப்பெரிய நோக்கம் அவருக்கு இருக்கிறது. விசுவாசியின் வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை குறித்து இயேசுவுக்கு ஒரு குறை உண்டு. உங்களை என்னையும் நிறைவுள்ளவனாய் மாற்றினார். அவர் நீங்களும் நானும் நிறைவுள்ள மனிதனாய் பூரண புருஷனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்விலே ஏராளமான குறைவுகள், அதுக்கு நாம் தான் காரணம். தேவன் குறை உள்ளவனாய் அல்ல, நிறைவுள்ளவனாய் உங்களை வாழ விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கின்றே உங்களிடத்தில் இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார்கள், ஒரு சிஸ்டத்துல வந்தோம், அவர்களால் அது கூடாமல் போயிற்று. அவர்களை என்னுடைய பிசாசுகளை துரத்து கூடாமல் போயிற்று. அந்த அதிகாரத்துல அந்த வசனம் வரும், நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அதை துரத்தி விடும்படி சிசுகளை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் அது கூடாமற் போயிற்று. லூக்கா 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 41ஆம் வசனம் சொன்னார், இயேசு பிரயுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உன்னிடத்தில் பொறுமையாயிருப்பேன், உன் மகனை என்னிடத்திலே கொண்டு வா. அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை. இது யாரை பார்த்து சொல்லுகிறார்? அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள். சொல்லுகிற வார்த்தை விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை. எவ்வளவு பெரிய துக்கம்! அந்த காலத்திலிருந்து நம்மை அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், ரட்சித்தார். ஆனால் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் உனக்கு விசுவாசம் இல்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், மாறுபாடு உள்ள ஒரு சந்ததி. அது மட்டுமல்ல, நான் எதுவரைக்கும் உங்களோடு இருந்து நான் பொறுமையா இருப்பேன். அப்படியானால் நம்மோடு இருக்கிறார், இன்னும் அவர் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, ஆண்டவர் உங்களிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? என்னோடு கூட 53 ஆண்டுகளாய் நான் அவரோடு வாழ்கிறேன். எனக்கு அடிக்கடி கேட்கிற கேள்வி, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேனா? இந்த குடும்ப உறவுகளை பாருங்களேன், மகிழ்ச்சி சேர்ந்து இருக்கிறார்கள், மகிழ்ச்சியா இருக்கிறார்களா? ஏதோ ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி, ஏதோ ஒரு வாழ்க்கை கிருபை, ஏதோ வண்டி ஓடுது, அவர் ஹாப்பி. ஒரு சின்ன கேள்வி, என் அன்பு ஊழியர்களே, அன்பு விசுவாசிகளே, தேவன் உங்களிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? உடைய வாழ்வு, உடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில், உடைய ஊழியத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பதை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அவர் மகிழ்ச்சியா இல்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற வார்த்தை, அதுக்கு பல காரணங்கள் இங்கே உண்டு. நம்பர் 1, அவரிடத்துல தேவன் வல்லமையை தந்தார், அபிஷேகத்தை தந்தார், கிருபைகளை தந்தார். ஆனால் அந்த அபிஷேகமும் அந்த கிருபைகளையும் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. உங்களுக்கு எனக்கும் God has given the potential, God has given the ability, God has given the anointing. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், தேவன் தந்த அந்த அபிஷேகம், தேவன் தந்த வரம், தேவன் தந்த அந்த கிருபைகளை பயன்படுத்துகிறோமா?
அவர் சொன்ன வார்த்தை, is greatly concerned because of the deficiency. உடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுகளை பார்த்து அவர் துக்கப்படுகிறார். இப்படி சொன்னது புரியும். குறைவுள்ள என்னை பார்த்து அவர் குறைவுபட்டு கொண்டிருக்கிறார். என அநேகருக்கு தெரியல, என் வாழ்க்கையில் ஒரு குறைவு, அது அவருக்கு மிகுந்த வேதனை. அபிஷேகம் குறைவு, வல்லமை குறைவு, ஞானம் குறைவு, புத்தி குறைவு. நீ நிறைய பேர் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் lack in many areas. There are deficiency in their personal life. அதாவது அநேக குறைவுகள் இருக்கிறது. நான் பணக்குறை பற்றி சொல்லல, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஆண்டவரோடு நீண்ட காலம் வாழ்கிறவர்கள் தான். ஆனால் ஸ்டில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நிறைவு இல்லை. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கை எப்படி? ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்றீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை வாழ்றீங்களா? அந்த வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து பொறுமையா இருப்பேன். அப்படியானால் அவருடைய பொறுமை சோதிக்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்தார்கள். The deficiency in the life of the disciple. அந்த சீஷ வாழ்க்கையிலே ஒரு குறைவு. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை என்னையும் நிறைவுள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது வருத்தமான ஒன்று. இன்றைக்கு சபைக்கு ஒரு பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். பார்வையாளராக இருக்கிறார்கள், பங்குதாரராக இல்லை. தேவன் 1000 கனவுகள் உங்களை பற்றி, என்னை பற்றி. என் மகன் எனக்கு பிரியமாயிருப்பான், என் மகன் ஊழியம் செய்வான், என் மகன் எனக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தப்படுவான், என் மகன் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவான், அவன் மூலமாக நான் மகிமைப்படுவேன். அப்படித்தான் மனசு சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நான் உன்னிலே மகிமைப்படுவேன். உங்க பேரை சொல்லுங்க, நான் உன்னிலே மகிமைப்படுவேன். அப்படியானால் உங்களிலும் என்னிலும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆனால் அந்த மகிமைக்குரிய வாழ்க்கை இல்லையே, எவ்வளவு பெரிய துக்கம். இந்த நாளிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சரி யோசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் அநேக, அதாவது திருச்சபைக்கு வருகிற அநேகருக்கும் அதாவது அவர்களுக்குள்ளே அறிவு இருக்கிறது, ஆனால் செயல்பாடு இல்லை. ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, அநேகருடைய திருச்சபை வருகிற அநேகருடைய வாழ்க்கையிலே, சீஷர் வாழ்க்கையிலே வல்லமை இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற அந்த கிருபைகள் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற அந்த மகத்துவங்கள் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஏன் அவளால் கூடாமற் போயிற்று. ஒரு குறிப்பு சொல்ல, நம்பர் 1, the lack of power. வல்லமை இல்லை. வல்லமையை தந்தார். அவர் சொன்னார், நான் உங்களிடத்து வரும்போது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு எனக்கு வல்லமை தந்திருக்கிறார். அதாவது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குமே ஒரு வல்லமை தந்திருக்கிறார். ஆனால் அந்த வல்லமை இன்னும் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் தந்த வல்லமை, நான் தந்த அதிகாரம், நான் தந்த ஆளுகை ஏன் நம்மால் கூடாமற் போகிறது? நம்பர் 1, lack of power. 2வது குறிப்பு, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, we have potential but we don't act. எல்லாம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, கிருபை இருக்கு. சபைக்கு நிறைய பேர் இருக்கு, not a potential. டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, நல்ல வாசிக்கிற பசங்க இருக்காங்க, உழைக்கிற பையன் இருக்கிறாங்க. கவனிங்க, கடினமான தொழில் பண்றாங்க, ஆனா சபையில ஒரு சின்ன வேலை பண்றது இல்லை. கடினமான தொழில், அவங்க செய்கிற வேலையை வேற யாரும் செய்ய முடியாது, அவ்வளவு கடினமான வேலை செய்யறாங்க. ஆனா சபையில ஒரு சின்ன வேலை கூட பண்றது இல்லை. யோசித்து பாருங்கள். தேவன் சொன்னார், நான் இதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். ஒரு சின்ன கேள்வி, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவன் உன்னிடத்துல பொறுமையா இருக்கிறார். உன்னை ரட்சித்தார், உன்னை அபிஷேகம் பண்ணினார், உனக்கு வாழ்வு தந்தார், குடும்பங்களை தந்தார், மேன்மையை தந்தார், வல்லமையை தந்தார். உன்னையும் சமுதாயத்துல பெயர் சொல்லும்படியாய் 4 பேருக்கு முன்பாக உனக்கு ஒரு முகவரி தந்தார், உனக்கு ஒரு மேன்மை தந்தார், வல்லமை தந்தார். பட் ஸ்டில் there is a lacking. உன் வாழ்க்கையில ஒரு குறை. You have a potential but you don't use it. அதான் சொல்லுவார், எந்த மட்டும் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். You don't active. அதாவது உனக்கு இருக்கிற அந்த கிருபைகளை பயன்படுத்துறீங்களா? நல்லா பாட்டு பாடுற கிருபை இருக்கு, பயன்படுத்துங்க. நீங்க எல்லாரும் சொல்லுகிற குற்றச்சாட்டு, என் போதகர் என்னை பயன்படுத்துவதில்லை. இல்லை,
நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற கிருபை வெளிப்படுத்துங்க. ஒரு ஊழியனுடைய கிருபை தெரியுமா? யாருக்கு என்ன கிருபை இருக்கிறது என்பதை அறிந்து பயன்படுத்துவதுதான். இன்னைக்கு அந்த தேவ பிள்ளையை, உனக்குள்ள கிருபை இருக்குமானால் 1000 பேர் அடக்கினாலும் அதை அடக்க முடியாது. ஏனென்றால் தேவன் தந்த கிருபை. நான் ஒரு திருச்சபையில் விசுவாசியா இருந்தேன், 14 ஆண்டுகள் இருந்தேன். அதாவது பல சொல்லலாம். When God gives a potential, no man can stop it. தேவன் கிருபை தருவாரானால் அதை யாராலும் அடக்க முடியாது. இன்றைக்கு அன்பானவர்களே, முதலா சொன்னேன், லேக் ஆஃப் பவர். அதில் எதனால வல்லம் எழுந்து போயிட்டாங்க? அவிசுவாசத்தினாலே. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் தெரியுமா? அவருக்கு கிருபை, இவருக்கு கிருபை, இவருக்கு கிருபை இல்ல. உங்களுக்கு கிருபை இருக்கு. இதுதான் மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் அடுத்த இடத்துல என்ன இருக்கிறது? அவருக்கு வரங்கள் இருக்கிறது, அவருக்கு வல்லம் இருக்கிறது, அவருக்கு திறமை இருக்கிறது, நல்லா பாட்டு பாடுறார். நோ, the same God can use you. திரும்ப சொல்லுகிறேன், அவிசுவாசங்கள் தான் உடைய வல்லமையை இழந்து போக செய்கிறது. இரண்டாவது சொல்ல வந்த வார்த்தை, முதலாவது சொன்னேன், அதாவது தேவன் பொறுமையா இருக்கிறார். ஏன் பொறுமையா இருக்கிறார்? அவர் சொல்லுங்க, எந்த மட்டும் இடத்துல பொறுமையா இருப்பேன், வல்லமை தந்தேன், வல்லமையை பயன்படுத்துவதில்லை. இரண்டாவது, அன்பானவர்களே, அவர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை, இன்னும் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. அதான் சொல்ல, எந்த மட்டும் இடத்துல பொறுமையா இருப்பேன். ஒழுக்கமே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை, சம்பாத்தியத்தில் ஒழுக்கம் இல்லை, பேசும் பேச்சில் ஒழுக்கம் இல்லை, உடையில் கூட ஒழுக்கம் இல்லை. ஆடம்பரமான முகம் சுளிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த உடைகள் இருக்கிறது. உடை உடுத்துங்கள், ஆனால் அடுத்தவரை கவர்ச்சிக்க விதமாக வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், ஈவன் நான் தந்த பணத்துல கூட நீ உண்மையாயிரு. நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பு, அதாவது ஒழுக்கமற்ற வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கை ஒழுக்கம் இருக்கிறதா? அதிகாலத்தை இழந்துக்கிறீங்க. எல்லாவற்றும் ஒழுக்கம். உங்கள் உணவுகளிலே ஒழுக்கம், உடைய பழக்க வழக்கங்களிலே ஒழுக்கம். ஆலை ஆராதனை 8 மணி ஆராதனை, மனசாட்சி இல்லாம 10 மணிக்கு போறீங்களே. வேத பாடத்துக்கு போறதில்லை, ஜபத்துக்கு போறதில்லை, ஊழியங்களுக்கு போறதில்லை, எதுக்குமே போறதில்லை. ஒழுக்கமற்ற வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறார், எந்த மட்டும் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், சுயவெறுப்பே இல்லையே, கொஞ்சம் கூட அந்த செல்ஃப் டினையல். நான், எனது, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள். இன்றைக்கு எங்கே சுய வெறுப்பு இல்லையோ அங்கே, அதாவது நீங்களும் ஆளுகை செய்வீர்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எங்கே சுயவெறுப்பு இல்லையோ, திரும்ப சொல்லுகிறேன், வல்லமை குறைந்தால் சுயம் அதிகமாய் ஆளும். என் வார்த்தை கவனிங்கள். When there is a lack of power, there will be a ego. என்றைக்கு தேவனுடைய கிருபை குறைகிறதோ, தேவனுடைய வல்லமை குறைகிறதோ, அன்றைக்கு சுயம் உங்களை ஆளுகை செய்யும். நான், என் வாழ்க்கை, என் சித்தம், என் நோக்கம். நீங்க எல்லாரும் சொல்ற அப்படிதானே? எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துப்பேன், என் வாழ்க்கையை மேனேஜ் பண்ண தெரியும். எல்லாருக்குமே இன்னைக்கு சுயம் ஆளுகை செய்கிறது. ஆனா பாடல் என்னவோ, சுயம் என்ற சாம்பலாய் மாற சுத்தாவி அனல் மூட்டும். ஆனா எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கு சுயம் ஆளுகை செய்கிறது. தேவன் சொல்லுகிறார், எந்த மட்டும் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். மூன்றாவது, லேக் ஆஃப் பவர். இரண்டாவது, லேக் ஆஃப் டிசிப்ளின், ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, லேக் ஆஃப் லவ். இன்றைக்கு தேவனிடத்துல அன்பு கூறுவது குறைந்திருக்கிறது. பாட்டெல்லாம் பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆனால் இன்னும் அன்பு செலுத்த வேண்டிய விதமாய் அன்பு செலுத்தவில்லை. அதாவது the priority of love. அன்பு செலுத்துகிறோம் அவசியத்திற்காக, தேவைக்காக, கட்டாயத்துக்காக. ஒரு சின்ன கேள்வி, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் போட்டிருந்த அந்த அன்பு இன்னைக்கு இருக்கிறதா? அன்றைக்கு தேவனே எல்லாம், இன்றைக்கு தேவனும் கூட. கவனித்துக்கள், அன்றைக்கு தேவன் தான் எல்லாம், இன்னைக்கு தேவனும் கூட. அன்னைக்கு அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருந்தார். இன்றைக்கு உலகம் பிரதானமா இருக்கிறது. வசதிகள், வாய்ப்புகள், புதிய உறவு, புதிய வேலை, கையில கொஞ்சம் காசு, ஒரு வாகனங்கள், இதெல்லாம் வந்த உடனே அவர் பறந்து போனார், நாம் அவரை மறந்து போனோம். என்னுடைய மூன்றாவது குறிப்பு சொல்லுகிறார்,
எந்த மட்டும் உனது பொறுமையா இருப்பேன். மூன்றாவது, லேக் ஆஃப் லவ். அன்பு கூற வேண்டிய நாம் அன்பு கூறவில்லை. ஒரு சின்ன காரியம், திரும்ப சொல்லுகிறேன், எங்கே பொறுமை வருகிறதோ அன்பு அங்கே அன்பு கடந்து போகும். when there's a pride comes, பெருமை வரும்போது அன்பு போயிடும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அன்பு இருந்தா பெருமை வராது. நீ நிறைய பேர் பெருமை உள்ளதா இருக்கிறாங்க, ரொம்ப பெருமை, அதாவது பணத்துல பெருமை, அழகுல பெருமை, அந்தஸ்துல பெருமை, அந்த பொசிஷன்ல ஒரு பெருமை, ஐம் லீடர். நீங்க அநேக தலைவர்களுக்குள்ள ஒரு பெருமை, ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா திருப்பி ஸ்தோத்திரம் பண்றது இல்லை. ஏன் ஒரு இயக்கத்தின் தலைவர்கள் வேண்டாம். ஹலோ, தேவன் சொல்கிறார், எந்த மட்டும் ஒரு இடத்துல நான் பொறுமையா இருப்பேன். லேக் ஆஃப் லவ். அவர் அன்பு கூறும்போது ஒண்ணுமே இல்லையே. அவர் தந்த மேன்மை, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த பதவி, அவர் தந்த இயக்கம். எத்தனை பெரிய ஊழியக்கார பார்த்து என்ன தாழ்மை, இவ்வளவு பெரிய தாழ்மை. ஆனா இந்த பாதியில வந்தவர்கள் எல்லாம், இந்த நூற்றாண்டுக்கு வந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப பெருமை. போன் கூட அட்டன் பண்றது இல்லை. அது பிஸியா இருக்கிற ஒரு வேலை தவறு இல்லை. ஆனாலும் அந்த அவனை எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவு கத்து உயர்த்துவார். கவனிங்கள், அவர் தந்த உயர்வு, அவர் தந்த மேன்மை, அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த பதவி. இன்னைக்கு அதுலதான் ஒரு பெரிய பெருமை. நான் அதிலே தலைவர், அதிலே பொருளாளர், அதிலே செயலாளர். பாருங்க, இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா இந்த பொன்னாடை போர்த்துவதற்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அவரை இவர் வாழ்த்தி, இவரை அவர் வாழ்த்தி, ஆண்டவர் முன்னிலை இருப்பார். ஆனால் கடைசி அந்த பிரசங்கத்துக்கு நேரமே இல்லை. தேவன் சொல்லுவார், எவ்வளவு நாள் உள்ளத்துல பொறுமையா இருப்பேன். அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தேவன் மையமா இருப்பார். நீங்கள் விளிம்பில் இருப்பீர்கள். எங்கே தேவனுடைய அன்பு இருக்கிறதோ God will be the center and you be the last. அன்பு இல்லா தேவ அன்பில் இடத்துல you will be the first and God will be the last. சரி, சிந்தியுங்கள். தேவனுடைய பவுல் சொல்லுகிறான், அவருடைய அன்பு எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், நான் அல்ல கிறிஸ்துவே. இன்னைக்கு எல்லாருக்கும் நான் 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 நான். அந்த நான் எங்க இருக்கிறதோ, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, கிறிஸ்து விளிம்பில் இருப்பார். கிறிஸ்து மையமா இருந்தால் என் சுயம் ஓரத்தில் இருக்கும். எனவேதான் செப்பனில் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் ராஜாவா விரும்புகிறார். ஒரு சின்ன கேள்வி, அவர் ராஜாவா இருக்கிறாரா இல்ல வேலைக்காரனா இருக்கிறாரா? ஒரு சின்ன, அவர் ராஜாவா இருப்பாரானால் உன்னை இளவரசனாய் மாற்றுவார். அவர் ராஜாவா இருப்பாரானால் யூ கேன் பி a prince and you can be a princess. நீங்கள் இளவரசனாய் இளவரசியாய் வாழ முடியும். அவரை ராஜாவாய் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் ராஜாவா இருக்கட்டும். நீங்கள் அவருடைய வேலை கூலியாளாயிருங்கள். 4வது, அவர் சொல்லுகிறார், the deficiency in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பத்தில் சொன்னேன், ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தவர்களுக்கு பாலமாயிருங்கள், தடுப்பு சுவராய் இருக்காதிருங்கள். ஆங்கில பழமொழி, be a bridge, don't be a wall. இன்றைக்கு பாலமா இருக்க வேண்டிய அநேக தடுப்பு சுவரா இருக்கிறாங்க. அதாவது யாருக்குமே தடுப்பு சுவர் பாதுகாப்பு தான், ஆனா பாலமா இருங்க. அநேகருக்கு கிறிஸ்தவனுக்கு பாலம், தேவனுக்கு மனிதனுக்கும் ஒரு பாலம். அவர் இல்லை என்றால் எனக்கு பரலோகம் இல்லையே. அவர் இல்லை என்றால் தெய்வத்துவம் இல்லை. அவர் இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. அவர் என்றால் நித்தியமே இல்லை. சோ இயேசு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே பாலமா இருந்தார். நீங்களும் ஒரு பாலமா இருங்க. டோன்ட் பி a wall, ஒரு தடுப்பு சுவராய். சில பேர் வாழ்க்கை அப்படித்தான். அது யாருக்குமே, அதாவது தன்னை பாதுகாத்துக் கொள்வது முக்கியம் அல்ல, அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பா இருப்பது முக்கியம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாலினத்திலிருந்து, இந்த பாலியல் குற்றச்சாட்டிலிருந்து, கொடுக்கல் வாங்கலிருந்து, உங்களுடைய பண இந்த டிரான்சாக்சன்ல, ஒழுக்கத்துல கீப் யுவர் செல்ஃப் வெரி சேஃப். அதே வழியில அடுத்தவர்களுக்கு பாலமாயிருங்கள். பி ஏ பிரிட்ஜ். நான் சொல்ல வந்த வார்த்தை, சத்துருக்களுக்கும் நண்பனாயிருங்கள். நான் ஒரு செய்தியில சொல்லுவேன், நல்ல ஆவிக்குரியவனா இருக்க வேண்டுமானால் நம்பர் 1, பி a குட் மேன். நல்ல மனிதனாயிரு, நல்ல கணவனாயிரு, நல்ல தகப்பனாயிரு, நல்ல கிறிஸ்தவனாயிரு. 4வது, நல்ல ஊழியக்காரனாயிரு. நல்ல மனிதனாய் இல்லாமல் நல்ல ஊழியக்காரனா இருக்க முடியாது. நீ நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அதாவது நல்ல ஊழியக்காரர் பேர் எடுக்க வேண்டாம், நல்ல மனிதன் என்று பேரிடுங்கள்.
அநேகர் சொல்றேன், அவெல்லாம் ஒரு மனுஷனா? நேற்று ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அவர் ஒரு பிற இனத்தவர், ஒரு என்னுடைய கிளை ஊழியர். அவரை மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா? அவர் பேசுற வார்த்தை கெட்ட வார்த்தை, அவருடைய செயல்கள், அவருடைய காரியங்கள். தினந்தோறும் கடன்காரன் வரான் காலையில வீட்டுக்கு, ஒரு சுத்தி கடன் வாங்கியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயலுமே கிறிஸ்தவ விரோதமா இருக்குது. உங்களால முடியுமா? முடியாது. ஒரு பிற மதத்தை தொலைபேசி தொடர்பு கொண்டார். அவன் இவன் என்று ஏகவசனத்துல பேசுகிறார். அவருக்கு இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவர் விரோதியும் அல்ல. அவர் என்ன அவர் சொன்ன வார்த்தை அவருடைய உங்களுடைய அந்த இனத்திற்கும் உங்களுடைய அந்த காரியங்களுக்கும் எதிர்மாறாய் செயல்படுகிறார். அவருடைய வாழ்க்கை சரியில்லை. பக்கத்து வீடு சத்தம் பண்ண கேட்கும், பேசலாம் கேட்கும், அவருடைய காரியங்கள் எல்லாமே கேட்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, பி எ குட் மேன், பி எ குட் ஹஸ்பண்ட். பெண்களுக்கு சொல்றேன், நல்ல பெண்மணியா இருங்க, நல்ல மனைவியா இருங்க, நல்ல தாயா இருங்க, அடுத்து நல்ல கிறிஸ்தவா இருங்க. நீங்க நல்ல பெண்ணா இல்லாம நல்ல மனைவியா இருக்க முடியாது. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இஸ் குட் பாஸ்டர். தட்ஸ் குட். குட் பாஸ்டர் ஷுட் பி a good man. நல்ல மனுஷனா இருங்க, அப்புறம் நல்ல பாஸ்டரா இருங்க. நல்ல மனுஷனாக இல்லாம நல்ல பாஸ்டரா வாழ்ந்த அர்த்தமே இல்லையே. கடைசியாக குட் நைபர், நல்ல அயலகத்தான இருங்க. அப்பதான் பரலோகம் உங்களை பாராட்டும். தேவன் சொன்னார், எந்த மட்டும் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒழுக்கக்கேடுகள் நிறைய குடும்பங்கள்ல தேவன் சொல்லுகிறார், கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமே இல்லை. எதுவுமே ஒழுக்கம் இல்லை. ஜப வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை. பாருங்களேன், ஜெபிப்போம் என்று சொன்னால் தகப்பன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். மனைவி அடுப்பங்கரையில அவரு டிவியில செய்தி, பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு மொபைல். யோசித்து எவ்வளவு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறார், எந்த மட்டும். கடைசியாக நான் ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இருப்பாரானால், ஆவியானவர் வாழ்க்கை ஆளுகை செய்வாரானால் வல்லமை இருக்கும், அன்பு இருக்கும், சுய கட்டுப்பாடு இருக்கும். 2 வசனங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். 2 தீமோத்தேயு 1:7. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அல்ல ஒரு வார்த்தை நான் தலைவர் இப்படி ரிவர்ஸில் மாற்றி படிக்கிறேன். அவர் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், ஆவியான. நிறைய பேர் ஆவியான பெற்று அந்நிய பாஷை பேசுற, நைட்டெல்லாம் அந்நிய பாஷை, பகலெல்லாம் அந்நிய பாஷை, நைட்டெல்லாம் அந்நிய பாஷை, காலையெல்லாம் கெட்ட பாஷை. நான் கண்டது, கேட்டது, அனுபவிக்கிறது, இரவெல்லாம் அந்நிய பாஷை, காலையில கெட்ட பாஷை. புருஷனையே, பிள்ளைகளை, மனைவியே, வாடி போடி, இரவெல்லாம் அந்நிய பாஷை பேசுறார். ஆவியில நிரம்புறார். மேடையில ஒரு அந்நிய பாஷை. முதல்ல தமிழ் பாஷை ஒழுங்கா பேசுங்க. கணவனை மதியுங்கள், மனைவியை மதியுங்கள், அடுத்தவர்களை மதியுங்கள். நான் இதை தலைகளை வாசிக்க விரும்புகிறேன். பின்புலிருந்து ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1. ஏன் தெரியுமா? ஏனென்றால் பலம், அன்பு, தெளிந்த புத்தி. சொன்னா தெளிந்த புத்தி சொல்லும்போது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒழுங்கிரமான வாழ்க்கை அல்ல. the clarity of life, தெளிந்த புத்தி, இதான் வாழ்க்கை. இப்படி வாழறோமே, இவ்வளவு பெரிய அடுத்தவருடைய தீமையா பேசுறோமே, தெளிந்த புத்தி, ஆங்கிலத்துல சோபர் மைண்ட், ஹெல்த்தி மைண்ட், ஒரு தெளிவு. தேவன் சொல்லுகிறார், பலம், வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க, வாழ்க்கையின் பிரச்சனை சந்திக்க. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் தான் தேவ சித்தம் செய்ய. அவர்தான் சொன்ன, அக்கறைக்கு போன்னு சொன்னார். கீழ்ப்படிதான் போனாங்க. அக்கறைக்கு போவோம், கீழ்ப்படிந்தார்கள். தேவ சத்தத்தில் மையத்தில் இருந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ஆனாலும் புயல் காற்று. புரிய நினைக்கிறேன். அக்கறைக்கு போவோம், அவர்கள் போகும்படி அவர்கள் துரிதப்படுத்தினார். நீங்கள் முன்னாலே போங்க. தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ்ந்தாங்க, தேவனோடு வாழ்ந்தாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்க. அவர் புயல் வந்தது, புயல் காற்று வந்தது. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவ சித்தத்தின் மையத்திலிருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா புயலையும், எல்லா போராட்டங்களையும் அவரை மேற்கொள்ளுவார். அந்த மார்க் 6 அதிகாரம். அவர் அவரிடத்தில் கடந்து வந்தார், அவர் தண்டு வலிக்கிறதை கண்டார்.
இன்னொரு வார்த்தை இருக்கும், அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் பார்த்து. 4 யாரு வரக்கூடாத ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு திரும்ப சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார், எந்த மட்டும் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். இது நாள் வரைக்கும் பொறுமையா இருந்திருக்கிறார். அதாவது உலகத்தில் பொறுமை என்பது பலவீனம். நம்ம தேவன் சொல்லுகிறார், ஸ்டில் ஹேவ் எ பேஷன்ஸ் இன் யுவர் லைஃப். அவங்க சொன்னாங்க, சிஷ்யால் கூடாமற் போயிற்றேன். எவ்வளவு துக்கம் இல்லையா? நீ உலகம் சொல்லுது கிறிஸ்தவங்களா இல்லையே. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மோசமா இருக்கிறாங்க. வாழ்க்கையில, பேச்சில, நடையில வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதில்லை. குடியிருக்கிற இடத்துல சாட்சி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை. யோசித்து பாருங்க. கேட்டா அவர் காலையில பூஜை பண்றாரு, அவர் வீட்டுல அவர் பூஜை பண்றாரு. அடுத்து ஒத்து வராத நம்ம இப்படி நித்தியத்துல வாழ்வோம். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது தேவன் நம்ம சமாதான குலைச்சலுக்கு அல்ல, சமாதானத்தை அழைத்திருக்கிறார். பாட்டெல்லாம் பாடுறோம், சமாதான காரணம் நீங்க தானே. நீங்க குடியிருக்கிற வீடுல சமாதானமா இருக்கிறீங்களா? உங்கள் அயலகத்தார், உங்கள் அக்கம் பக்கத்தார், உங்கள் சக மனிதர்களோட சமாதானமா இருக்கிறீங்களா? உங்கள் கணவனோட சமாதானமா இருக்கிறீங்களா? மனைவியோட சமாதானமா இருக்கிறீங்களா? ஊழியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உலகமெல்லாம் ஊழியம் பண்ணலாம், பறந்து பறந்து ஊழியம் பண்ணலாம், கடல் கடந்து ஊழியம் பண்ணலாம். இந்த செய்தியை நான் இலங்கை தேசத்துல இருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். இலங்கை தேசத்துல கண்டி என்னிடத்தை ஒளிப்பதிவு செய்கிறேன். நான் கடந்து ஊழியம் பண்றது முக்கியம் அல்ல. தேவன் என்னை பற்றி குறை சொல்லக்கூடாது, என்னால் அவருக்கு ஒரு குறை உண்டாகக்கூடாது. அவர் சொல்லுகிறார், உங்கள் சீஷர்களால் முடியாமற் போயிற்றேன். அது ஒரு குற்றச்சாட்டு அல்லவா? அப்படியானால் அவர் சீஷர்கள குறைகளை பார்த்து அவர் மனம் நொந்து போனார். வல்லமை கொடுத்திருக்கிறார். என்ன குறை? வல்லமை இல்லை, அன்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, தேவனுக்காக வாழ்கிற அர்ப்பணம் இல்லை. லேக் ஆஃப் லவ், லேக் ஆஃப் டிசிப்ளின், லேக் ஆஃப் பவர், லேக் ஆஃப் கமிட்மெண்ட். அது இருக்குமானால் அன்பான பிள்ளையே, உங்களை கொண்டு தேவன் வல்லமை செய்வார். சொல்லுவேன், பவர், லவ் அண்ட் டிசிப்ளின் through the spirit. உங்கள் மூலமாக அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மேன்மையை வெளிப்படுத்த விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், உலகம் குறை சொல்வது வேற. அது உண்மையான குறைகளா இருக்குமானால் மனம் திரும்புவோம், ஜெபிப்போம், அதை மாற்றிக்கொள்ளுவோம். தேவன் கிருபை தருவார். சொல்லுகிறார், எந்த மட்டும் இடத்துல பொறுமையா இருப்பேன். தேவனுடைய பொறுமை நம்மை உடைக்க அல்ல, உருவாக்க. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே என்னிடத்தை எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நாங்கள் அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு கிருபைதார். அழைத்தீர், அபிஷேகம் பண்ணினீர், அவரை பயன்படுத்துகிறீர், வரங்களை தந்தீர், மேன்மையை தந்தீர். எங்களையும் ஒரு பொருட்டா எண்ணுகிறீரே, கோடி நன்றி. உடைய கிருபையின் கரங்களை தாழ்த்துகிறோம். தேவரே, எங்களிடத்திலே பொறுமையா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ எதிர்பார்க்கிற அந்த அன்பு, எதிர்பார்க்கிற வல்லமை, எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல், எதிர்பார்க்கிற ஒழுக்கம் எங்களிடத்தில் காணப்பட அர்ப்பணிக்கிறோம். அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லாத அளவுக்கு நாங்கள் வாழ தேவனை கிருபைதார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்கள் வாசமா இருக்குமேயானால் இதை உங்கள் நண்பர்கள் அனுப்புங்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். எங்களுடைய முகவரியிலே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆராதனை 65 பரமானந்த முதலித்தர் 7 கிணறு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஞாயிறு காலை 8 மணிக்கு ஆராதனை உண்டு. வாருங்கள். மாலையிலே 6:30 மணிக்கு ஆராதனை உண்டு. அந்த வடசென்னை பகுதியில் நீங்கள் எழுப்பியானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு பக்கத்தில் தொலைபேசியில் அழைத்தால் நாங்கள் வந்து வழிகளை சொல்லுவோம். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து
பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.